கட்சித்தாவல் தடை சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என திராவிடர் கழக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சேலம் கோட்டை மைதானத்தில் திராவிடர் கழகத்தின் பொதுக்குழு மற்றும் தீர்மான விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதிய ஆட்சியாளர்களை கொள்கை ரீதியாக ஆதரிப்போம், எதிர்க்க வேண்டியதை எதிர்ப்போம் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சமுதாயத்தை அழிக்கக்கூடிய பதவி போதை, சாதி போதை, அதிகார போதை ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கி வீரமணி, கொள்கைக்காக கட்சி மாறும் நிலை மாறி பதவிக்காக கட்சி தாவுவது நாள்தோறும் நடக்கிறது என்று விமர்சித்தார். வட மாநிலங்களில் நடைபெறும் கட்சி தாவல்களின் தாக்கம்தான் தற்போது தமிழகத்தில் நடைபெறுகிறது. இந்தியாவின் முதலில் கட்சி தாவலை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிதான் என்று கி வீரமணி குற்றம் சாட்டினார். கட்சி மாறுதல் வேற, கட்சி தாவல் வேற. ரெண்டாவது, கட்சி தாவல்னா பதவிக்காக ஓடுறதுக்கு பாருங்க, அதுவும் எதிர்கட்சியா இருக்கிறவங்கள்ட்ட மற்றவர்கள் பாருங்க, கொள்கை மாறுபாட்டால கட்சியை விட்டு போகலாம். கட்சி தாவல் தடையினால என்ன இருக்கிறாங்கன்னா, அதில் சில குறைபாடுகள் இருக்கு. என்ன குறைபாடுகள் இருக்குன்னா, முதல்ல வேகமாக கொண்டு வந்தாங்க, பிறகு அதை பொறுத்து அது ஒரு முழுமையாக ஆகுனா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா, சாதாரண ஒரு ஆள் கொலை பண்ணால் குற்றம், ஒரு கும்பலே கொலை பண்ணால் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி. ஆகவே அந்த கட்சித்தாவல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஷெட்யூலுங்கிற 10வது அட்டவணை இருக்க, அது திருத்தப்பட்டு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர, தனிப்பட்ட இவர் போகிறார் அவர் போகிறார் அடிப்படையிலேயே அது கோளாறு இருக்குது.